இயேசுவில் பிரியமானவர்களை, இன்றைய முதல் வாசகத்தினுடைய கதாபாத்திரமாக கதாநாயகன் என்று கூட சொல்லலாம். இருக்கக்கூடியவர் யார் என்பதை முதல் வாசகத்தில் வாசிக்கட்டும். யாரை பற்றி முதல் வாசகம் அதிகமாக பேசியது? பர்னபா. ஊக்குவிக்கின்ற பண்பு கொண்டவர் என்று தொடக்க கால திரு அவையிலே அழைக்கப்பட்டவர், கருதப்பட்டவர் இந்த பர்னபா. தானாகவே பர்னபா முன்வந்து ஒரு புதிய நெறியை ஏற்றுக்கொள்ளுகிறார். அதே போல பேதுருவும் பவுலும் ஆண்டவரால் நேரடியாக அழைக்கப்பட்டு இறைப்பணிக்காக அனுப்பப்பட்டவர்கள். அப்படிப்பட்ட வாய்ப்பு பர்னபாவுக்கு கிடைக்கவில்லை. கனவும் இதுவும் அவருக்கு கிடைக்கப்பெறவில்லை. மாறாக தானாகவே முன் வந்து அந்த புதிய நெறியை பர்னபா ஏற்றுக்கொள்ளுகிறார். அதேபோல் அந்த திரு தூதர்களுடைய குழுமத்தினுடைய குரல் தான் கடவுளுடைய குரல் என்று அவர் ஏற்றுக்கொள்ளுகிறார். அவர்கள் என்ன சொன்னார்களோ அது கடவுளுடைய குரலாக, இவர்கள் வழியாக கடவுள் என்னோடு பேசுகிறார் என்று பர்னபா ஏற்றுக்கொண்டார். எனவே கடவுளுடைய குரலுக்கு பர்னபா செவிமடுக்கிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். அதே போல பவுலடியார் திருத்தூதர்களின் கூட்டத்தோடு சேர்த்து கொள்ளுவதற்கு பர்னபா மிக முக்கிய காரணமாக இருந்தார். எல்லாருமே அவரை வெறுத்தார்கள். ஏனென்றால் அவர் மனமாற்றத்திற்கு முன்பாக எப்படிப்பட்டது ஒரு வாழ்க்கையை அவர் வாழ்ந்தார், கிறிஸ்துவர்களை எவ்வாறு அவர் துன்புறுத்தினார், இயேசுவையும் அவர் மீது நம்பிக்கை கொண்டவர்களை முற்றிலுமாக அழித்துவிட வேண்டும் என்று கிளம்பியவர் இயேசுவால் தமஸ்கு செல்லுகிற வழியிலே தடுத்து ஆட்கொள்ளப்பட்டார். அவரிடத்திலே ஒரு குற்ற பழி உணர்வு இருந்திருக்க வேண்டும். ஆனால் பர்னபா அதையெல்லாம் கலைந்து திருத்தூதர்களின் கூட்டத்தோடு பவுலும் சேர்ந்து கொள்ள அவர் உதவுகிறார். அதைவிட மேலாக பவுலடியாருடைய நற்செய்தி தூதுரை பயணம் அனைத்தும் வெற்றி பெறுவதற்கு பர்னபா மிக முக்கிய காரணமாக இருந்தார். பவுலடியாரோடு உடன் உழைப்பாளியாக பர்னபா இருந்திருக்கிறார். தன்னை அவர் முன்னிலைப்படுத்திக் கொள்ளவில்லை. பவுலை திருத்தூதர்களை கூட்டத்திலே சேர்த்தவர் இந்த பர்னபா. ஆனால் பவுலடியார் வழியாக இறைவன் அற்புதமான காரியங்களை செய்கின்ற பொழுது அவர் வழியாக புறையினத்த மக்களும் ஆண்டவருடைய நற்செய்தியை கேட்டுக்கொள்ள இவர் உதவுகிறார். எந்த விதத்திலும் எந்த நிலையிலும் இவர் தன்னை முன்னிலைப்படுத்தாதவராகத்தான் இருந்திருக்கிறார் என்பதை திருத்தூதர் பணிகள் நமக்கு தெளிவாக எடுத்து காட்டுகிறது. அதே போல இவருடைய நேர்முக ஆற்றல் நமக்கு வியப்பளிக்கக்கூடியதாக இருக்கிறது. அந்த அளவுக்கு இருக்கிறார். பவுலோடு சில முரண்பாடுகள் இருக்கிறது. மார்க்குவை அழைத்து செல்லுகிற பொழுது மார்க்கு மீண்டுமாக எருசலேம் திரும்புகிறார். இதற்காக என்பது நமக்கு தெரியாது. அன்றைக்கு கூட நான் சொன்னேன், இதற்காக மன உளைச்சலாக இருக்கலாம், கடற்பயணமாகாததாக இருக்கலாம், அல்லது பவுலடியாரோடு இருக்கக்கூடியவர்கள் மார்க்குக்கு விரும்பத்தகாதவர்களாக இருந்திருக்கலாம். எனவே அவர் எருசலேம் திரும்புகிறார். ஆனால் அடுத்ததாக மார்க்கு விரும்பிய பொழுது கூட பவுலடியார் மறுக்கிறார். எனவே பர்னபா பவுலடியாரை விட்டு மார்க்கை அழைத்து கொண்டு நற்செய்தியை அறிவிக்க சொல்லுகிறார். பிறகு மார்க்கு பவுலடியாரோடு சேர்ந்து இறைப்பணி ஆற்றினார். பவுலுடைய அந்த இறுதி காலத்திலே மார்க்கும் உடனிருந்தார் என்பதை திருத்தூதர் பணிகள் நமக்கு எடுத்து காட்டுகிறது. அதே போல் இந்த பர்னபாவை திருத்தூதர்களுடைய குழுமம் அந்தியோக்கியாவுக்கு அனுப்புகிறது. அங்கே தன்னுடைய பணிகளை நிறைவு செய்த பிறகு இந்த பர்னபா சவுலை தேடி செல்வதாக இன்றைய முதல் வாசகம் நமக்கு எடுத்து காட்டுகிறது. தானாகவே பர்னபா அவரை தேடி செல்கிறார். யாரும் அழைக்கவில்லை. பவுலடியார் பர்னபாவை நீர் வர வேண்டும் என்று அழைக்கவில்லை. மாறாக தன்னுடைய பணியை அந்தியோக்கியாவிலே முடித்துவிட்டு தானாகவே பவுலை தேடி செல்கிறார் பர்னபா. அன்புக்குரியவர்களை, ஒருவர் மற்றவரை தேடி செல்லும் போக்கு, ஒருவர் மற்றவருடைய நலம் விரும்பும் எண்ணம் இப்போது வேகமாக குறைந்து கொண்டிருக்கிறது. நம்ம யாரையும் தேடி போவதில்லை. நம்ம யாராவது தேடி வந்தால் பரவாயில்ல அப்படின்னு நினைக்கக்கூடிய விதத்தில் நாம் யாரையாவது நாம் தேடி போகிறோமா? எத்தனையோ பேர் நம்முடைய ஆறுதல் மொழிகளுக்கு, நம்முடைய உடனிருப்புக்கு காத்து கொண்டிருக்கிறார்கள், ஏங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களை தேடி செல்ல முடிகிறதா? ஆனால் பர்னபா சவுலை பவுலை தேடி செல்லுகிறார்.
என்று முதல் வாசகம் சொல்லுகிறது. அன்புக்குரியவர்களே, நம்முடைய இன்றைய உலகம் நமக்கு நாமே சுருக்கிக் கொள்ள நம்மை தூண்டுகிறது. நம்மை நாமே சுருக்கிக் கொள்ளுகிறோம். இன்றைய உலகம் நம்மை அந்த விதத்திலே தான் தூண்டிக் கொண்டிருக்கிறது. நம்முடைய இலக்கு, நோக்கம், பயணம், அனுபவம் என உலகத்தை நாம் அதீத எண்ணங்களால் மூடிக்கொள்ளுகிறோம். ஆனால் நமக்கு வெளியே செல்ல தொடங்கும் போது நம்முடைய வாழ்க்கை பயணம் இனிதாகிறது என்பதை நாம் மறந்து போகிறோம். மற்றவர்களை மையப்படுத்தி சிந்திக்க தொடங்குகிற ஒருவர் தலைவராக மாறுகிறார். இப்பொழுது தன்னை பற்றி மட்டுமே ஒருவர் சிந்தித்து கொண்டிருக்கிறாரோ அவர் தலைவர் அல்ல, மற்றவர்களுக்கு வழிகாட்டியும் அல்ல. மற்றவரை மையப்படுத்தி எவர் ஒருவர் சிந்திக்க தொடங்குகிறாரோ அவர்தான் தலைவராகிறார். பர்னபா அந்த விதத்தில் மற்றவரை பற்றி சிந்தித்தார். அவருடைய சிந்தனை எல்லாம் மற்றவரை மையப்படுத்தியதாக இருக்கிறது. தன்னை மறந்த நிலையிலே மற்றவரை மையப்படுத்தி வாழ்ந்தார். எனவே அவர் ஒரு சிறந்த தலைவராக, வழிகாட்டியாக, ஒரு நல்ல ஆயனாக, கிறிஸ்துவை பிரதிபலிக்கக்கூடியவராக பர்னபா வாழ்ந்தார் என்பதை நாம் பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, நம்பிக்கையாளர்கள் அந்தியோக்கியாவில் கிறிஸ்துவர்கள் என்னும் பெயர் பெறுகிறார்கள். இந்த புதிய பெயரை இன்றைக்கு நம்முடைய பெயராகவும் விளங்குகிறது. நாமும் அப்படியே அழைக்கப்படுகிறோம். இவர்கள் கிறிஸ்தவர்கள் என்று நாமும் அழைக்கப்படுகிறோம். அன்று பர்னபாவால் உருவாக்கப்பட்ட அந்தியோக்கி திருச்சபை தான் முதலிலே கிறிஸ்தவர்கள் என்ற பெயரை பெற்றார்கள். இன்று நாமும் அதே பெயரால் அழைக்கப்படுகிறோம். அன்புக்குரியவர்களை, இன்றைய நற்செய்தி வாசகத்திலே ஆடுகள் செவிமடுத்தல் என்பதை பற்றி நற்செய்தி நமக்கு சொல்லியது. நம்புதலை செவிமடுதலுக்கான தொடக்கம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். பர்னபா என்னும் நபர் நம்மிலே உள்ள நேர்முக ஆற்றலையும் இன்று தூண்டி எழுப்புகிறார். அன்புக்குரியவர்களை, கிமு 170வது ஆண்டுகளிலே அந்தியோக்கி எபிப்பான் இஸ்ராயலை ஆளக்கூடியவனாக இருக்கிறான். அவன் செய்த மிகப்பெரிய தவறு, எருசலேம் ஆலயத்தின் பீடத்திலே பாகால் தெய்வத்தினுடைய உருவத்தை அங்கே வைத்து வழிபடுகிறான். ஆலயம் தீட்டுப்பட்டதாகிறது. எனவே மத்தத்தியாவின் புதல்வர்கள் அதை அகற்றி ஆலயத்தை அபிஷேகம் செய்கிறார்கள், அர்ச்சிக்கிறார்கள். அதைத்தான் ஆலய அர்ப்பண விழா என்று விவிலியம் சொல்லுகிறது. இதை ஒளி விழா என்றும் அழைக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஆலய அர்ப்பண விழாவிலே கலந்து கொள்ளக்கூடிய இயேசு அங்கே நடந்து கொண்டிருக்கிறார். அப்பொழுதுதான் இயேசுவை பார்த்து அவர்கள் கேட்கிறார்கள், நீ மெஸ்ஸியாவானால் அதை எங்களிடம் வெளிப்படையாக சொல்லிவிடும் என்று கேட்கிறார்கள். ஆனால் இயேசு என்ன பதில் சொல்லுகிறார்? நான் உங்களிடம் சொன்னேன், நீங்கள் தான் நம்பவில்லை. என் தந்தையின் பெயரால் நான் செய்யும் செயல்களை எனக்கு சான்றாக அமைகின்றன, ஆனால் நீங்கள் நம்பாமல் இருக்கிறீர்கள். ஏனென்றால் என்னுடைய ஆடுகள், என்னுடைய மந்தையை சேர்ந்த ஆடுகள் என்னுடைய குரலுக்கு செவிமடுக்கும், ஆனால் நீங்கள் செவிமடுக்காதவர்களாக இருந்தீர்கள். அப்படி என்றால் நீங்கள் என்னுடைய மந்தையை சேர்ந்தவர்கள் அல்ல என்று பகிரங்கமாக இயேசு அவர்கள் மீது குற்றம் சுமத்துகிறார். அன்புக்குரியவர்களே, நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம்? இயேசுவை மெஸ்ஸியாவாக, நம்மை மீட்டவராக ஏற்றுக்கொள்ளுகிறோமா? நம்மை நல்வழிப்படுத்துகிற, பசும்புல் வெளிக்கு கூட்டி செல்லுகிற நல்ல ஆயனாக அவரை பின்தொடர்கிறோமா என்ற சிந்தனை நமக்கு கொடுக்கப்படுகிறது. அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு பதிலுரை பாடலாக திருப்பாடல்கள் 87. சியோன் மலைகள், மலைகள் என்று பன்மையிலே சொல்லப்படுகிறது. ஒரே ஒரு மலைதான். எதற்காக மலைகள் என்று சொல்லப்படுகிறது? ஒருவேளை மதிப்பு கொடுப்பதற்காக சொல்லப்படலாம், அல்லது பல மலைகள் சூழ்ந்த ஒரு நிலையிலே அந்த சியோன் மலை இருந்திருக்கலாம். கடவுளுடைய உறைவிடம் அங்கு இருக்கிறது. எல்லா மக்களும், இஸ்ராயேல் மக்கள் மட்டுமல்ல, எல்லா நாட்டை சேர்ந்த மக்களும் அங்கே வருவார்கள். அவர்களை திருப்பாடல்களின் ஆசிரியர் கடவுளை புகழ்ந்து பாட அழைக்கிறார். அன்புக்குரியவர்களே, அப்படித்தான் நீங்களும் நானும் இன்று அழைக்கப்பட்டிருக்கிறோம். கடவுளை புகழ்வது என்பது அவரது பெயரை அறிக்கையிடுவதாகும். கடவுளை புகழ்வது என்பது அவரது பெயரை மற்றவர்களுக்கு
அறிக்கையிடுவதாகும். எனவே நாமும் கடவுளை புகழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். கடவுளை புகழ்ந்து பாட ஆலயத்திலே கூடியிருக்கிறோம். அப்படி என்றால் இந்த பலியிலே பங்கெடுத்த நாம் மற்றவர்களுக்கு கிறிஸ்துவை அறிவிப்பதோடு மட்டுமல்லாமல் நாம் பெற்றுக்கொண்ட, நாம் அனுபவித்த கிறிஸ்து மற்றவர்களுக்கு வழங்குவதற்காக இறைவனால் அனுப்பப்பட்டவர்களாக இருக்கிறோம். பர்னபா மட்டுமல்ல, நீங்களும் நானும் இன்றைய காலகட்டத்தில் நாம் பெற்றுக்கொண்ட, நாம் அனுபவித்த அந்த கிறிஸ்துவை, அவரது பெயரை அறிக்கையிடுவதோடு மட்டும் அல்லாமல் அவரை மற்றவர்களுக்கு வழங்குவதற்காக கடவுளால் அனுப்பப்பட்டு இருக்கிறோம். பேதுரு பவுலை போல நேரடியாக நாம் இயேசுவால் அனுப்பப்பட்டவர்கள் அல்ல. பர்னபாவை போல நாமும் கனவிலே இயேசுவை கண்டவர்கள் அல்ல. கடவுளுடைய அழைப்பை பெற்றவர்கள் அல்ல. மாறாக திருமுழுக்கின் வழியாக நாம் இந்த அழைப்பை பெற்று இருக்கிறோம். எனவே கிறிஸ்து உங்களையும் என்னையும் இன்றைய காலகட்டத்திலே அவரை அறிவிக்க, அவரை மற்றவர்களுக்கு கொடுக்க அவரால் அனுப்பப்பட்டவர்கள் என்பதை உணர்ந்து அப்படிப்பட்ட அழைத்தலுக்கேற்ற வாழ்க்கையை வாழ முற்படுவோம். உயிர் ஆண்டவர் தாமே நமக்கு தேவையான எல்லா விதமான ஆசீர்வாதங்களையும் பலனையும் தந்து நம்மை ஆசீர்வதிப்பாராக, நம்மை வழிநடத்துவாராக. ஆமென்.